இன்று ஆட்சியிலே எடப்பாடி அரசு இருக்கிறது. அவர்கள் நினைத்தால் தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பாக எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல முடிவை, அரசாணையை பிறப்பிக்க முடியும். 7 பெயரில் அழைக்கப்படக்கூடிய ஒரு சமுதாயத்தை தேவேந்திரகுல வேளாளர் என்று அறிவிப்பதே எந்த விதமான சிக்கலும் கிடையாது. அது ஒரு சமுதாயத்துக்கு கிடைக்கக்கூடிய குறைந்தபட்ச கௌரவம். இதுபோல பல சமுதாய மக்கள் கௌரவப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். வன்னியர்கள் வன்னியர் சத்திரியர் என்று ஆங்கிலேயருடைய காலத்தில் பெருமிட்டிருக்கிறார்கள். தென் தமிழகக்கூடிய நாடார் சமுதாயம் அதே போல ஒரு பெயர் பெற்றிருக்கிறது. கொங்கு வேளாளர்கள் கவுண்டர்கள் கொங்கு வேளாளர்கள், இதுபோல எல்லா சமுதாயங்களும் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் மத்திய மாநில அரசுகளால் இதுபோல அன்றைய காலத்துக்கு எப்போ அமங்கலமான சொல்லை நீக்கி மங்களமான சொற்கள் பெற்றிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த பட்டியல் பிரிவில் சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய தேவேந்திர வேளாளர்கள் தங்களை தேவேந்திர வேளாளர் என்று அழைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்கள். இது அரசுக்கு எந்த விதமான நிதிச்சுமையை உருவாக்கக்கூடிய கோரிக்கை அல்ல. எனவே வரக்கூடிய மார்ச் மாதம் முதல் வாரத்தில் தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பாக மாநில அரசு அறிவிக்கலாம். அதற்கு மாநில அரசுக்கு மத்திய அரசும் அழுத்தம் கொடுக்கலாம். எனவே அப்படி ஒருவேளை மாநில அரசும் மத்திய அரசுகளும் முடிவெடுத்தால் அதற்கு தகுந்தாற் போல் கூட்டணி அமைக்கவும். அவர்கள் முன்வராத போது தங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே வேறு எந்த அரசியல் கட்சியாவது உத்தரவாதமாக நிச்சயமாக அவர்கள் நடைமுறைப்படுத்தக்கூடிய சூழல் உருவானால் அதையும் பரிசீலிக்குமாறும், இந்த இரண்டுமே இல்லாத ஒரு பட்சத்தில் 12 சட்டமன்ற தொகுதிகளை தேர்வு செய்து, ஓட்டப்படாரம் உட்பட 12 சட்டமன்ற தொகுதி, தென்காசி உட்பட 20 நாடாளுமன்ற தொகுதிகளை தேர்வு செய்து தேவேந்திர வேளாளர் பட்டியல் வெளியேற்ற ஆதரவு இயக்கமாக மக்களை சந்திக்கிறதற்கு புதிய தமிழகம் கட்சி என்று தீர்மானம் செய்திருக்கிறது. அதிமுக பாஜக கூட்டணியில உங்களோட பேச்சுவார்த்தை நடத்துறாங்களா? இந்த இதுன்றது வந்து இப்போ 12 தொகுதியில் நீங்க சட்டமன்ற இப்போ 20 தொகுதியில் நிற்கிறது கூட்டணி இல்லாம முடிவு எடுத்துக்கீங்களா? கூட்டணி இல்லைன்னு சார் இதுவரையிலும் எல்லா செய்திகளும் செய்தித்தாள்களிலும் ஊடகங்களிலும் வருகிறது. எங்களுடைய கருத்து என்ன என்பது எங்காவது நாங்கள் சொல்லியிருக்கிறோமா? நாங்கள் இப்பொழுது போர்க்களத்திலே, போராட்ட களத்திலே நிற்கிறோம். எங்களுக்கு இந்த நாட்டிலே வாழக்கூடிய இந்த மக்கள் எங்களுக்கு குறைந்தபட்ச ஒரு கௌரவம் அடையாள வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அது குறித்து மத்திய கட்சிகள், மத்தியில் இருக்கக்கூடிய கட்சிகள், மாநில இருக்கக்கூடிய கட்சிகள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதுதான் எங்களுடைய மிக முக்கியமான எதிர்பார்ப்பாக இருக்கிறது. தவிர நாங்கள் இதுவரையிலும் வேறு எதை பற்றியும் நாங்கள் சிந்திக்கவில்லை. திமுக ஆட்சி அமைந்தவுடன் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தின் நீண்ட கால கோரிக்கையை நிறைவேற்ற அரசாணை வெளியிடப்படும் என்று மு க ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. நாங்கள் இதில் தெளிவாக சொல்லிக்கிறோம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த அரசியல் கட்சிகள் யார் இந்த கோரிக்கையை தேர்தல் வைக்கிறார்கள் என்பதை பற்றி நாங்கள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறோம். இல்லை தேர்தல், அதாவது இல்லை, நான் சொல்லேன், அதாவது எனக்கு கொடுத்த அதிகாரத்தை நான் உங்களோட தெளிவாக சொல்றதில்லை. இன்னும் இருக்குது, ரிட்டர்ன் இருக்குது இன்னும். அதாவது இன்று அமலாக்கக்கூடிய இடத்தில் மத்திய அரசும் இருக்கிறது, மாநில அரசும் இருக்கிறார்கள். அவர்கள் செய்கிறார்களா? அவர்கள் செய்ய போது மற்றவர்கள் தேர்தல் அறிக்கையிலே கொண்டு இருக்க தயாராகிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் நாங்கள் அதுதான் நாங்கள் சொல்கிறோம். அதாவது ஆப்ஷன் ஏ ஆர் பி ஆர் சி. எங்களுக்கு தேவையானது தேவேந்திர வேளாளர் அடையாள மீட்பு அரசாணை பட்டியல். இல்லை, எனக்கு நான் தனிப்பட்ட முறையில் இப்பொழுது நாங்கள் இந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொல்லுகிறோம். இது நீங்கள் நாங்கள் தேர்தல் அறிக்கைன்னு சொல்கிறோம். எந்த கட்சி தேர்தல் அறிக்கை வைக்கிறதுன்னு பார்ப்போம். தேர்தல் அறிக்கை அதாவது வெறும் வாக்கு. ஒரு நிமிஷம். அதாவது பாரத பிரதமர் மோடி அவர்கள் மதுரை பொதுக்கூட்டத்தில் பேசியதையே அது தேர்தல் பரப்புரையாக இருக்கக்கூடாது என்று நான் கருத்து சொன்னேன். அவரே அதை அமலாக்காததை பற்றி நான் சுட்டிக்காட்டியிருக்கிறோம். அப்படி இருக்கின்ற பொழுது எந்த அரசியல் கட்சியினுடைய தலைவர்களும் போகிற போக்கிலே சொல்லுவதை நாங்கள் ஏற்று நான் கருத்து சொல்ல இயலாது. தேர்தல் அறிக்கையிலே முதல் அறிக்கையாக முதல் கோரிக்கை வைப்பதற்கு முன் வருகிறார்கள் என்பதை பார்த்த பிறகே நான் அதை கருத்து சொல்ல முடியும். அதுக்கு முன்பு கருத்து சொல்ல முடியாது. தேர்தல் அறிக்கையில் அவங்க வைக்கணும். நான் தெளிவாக சொல்லிக்கிறேன்.
நாங்கள் வந்து பல முறை முதலமைச்சர் அவரை சந்தித்தது. பாரத பிரதமர் பேசுகிறார் அப்படின்னா இந்த இஷ்யூ பற்றி அவருக்கு வந்து சரியாக வந்து அப்ரைஸ் பண்ணாமல் ஒரு பிரதமர் பேச முடியாது. முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் வந்து மனு கொடுக்காமல் நாங்கள் பத்திரிகையாளர் சந்திக்க முடியாது. நாங்கள் வந்து 2017ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி சென்னையில் மாநாடு நடத்துவதற்கு முன்பாக சந்தித்து மனு கொடுத்த பிறகுதான் மாநாடு. அதற்கு பிறகு டெல்லிக்கு போயிட்டு வந்து டெல்லிக்கு போய் பேரணி நடத்தின பிறகு டெல்லியில் பிரதமர் அலுவலகத்துக்கு மனுக்கள். தென் அதுக்கு பிறகு மே மாதம் மாநாடு மதுரை நடத்தின பிறகு அதுக்கு பிறகு மனு. அதுக்கு பிறகு இளைஞரணி மாநாடு நடத்த பிறகு முதலமைச்சர் சந்தித்து மனு. எனவே நாங்கள் மனுக்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். எங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி கொண்டே இருக்கிறோம். இவ்வளவு முறை கோரிக்கை ஒன்றுதான். கோரிக்கை ஒண்ணு இவ்வளவு வாட்டி நீங்க சொல்லிருக்கீங்க. இப்ப அதிமுக அரசு நீங்க சொல்ற கோரிக்கையை முன் வச்சு தேர்தல் அறிக்கை விட்டு அவங்களோட கூட்டணி வைப்பீங்களா? நாங்க வந்து நீங்க சொல்லிருக்கேன்னு சொல்றீங்க. அதாவது இப்ப தேர்தல் அறிக்கையா இத சொல்றாங்க அப்படின்னா நீங்க ஏத்துப்பீங்களா? வைக்கட்டும்னு சொல்றோம், அவ்வளவுதான். அதாவது வந்து நிறைவேற்றட்டும்ங்கிறது தான் இருக்கு. நாங்கள் வந்து நிறைவேற்றக்கூடாது என்பதற்காக வந்து நாங்கள் பண்ண முடியாது. எங்களுக்கு வந்து இப்போ தேவையானது இந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. சரி, நீங்க இதை வந்து வைக்கிறீங்க, பட் இதே சமூகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள், மற்ற தலைவர்கள் எங்களுக்கு பட்டியலிடத்துல இருந்து போறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றாங்க. இது வந்து இது பேசும் அப்படிங்க சலுகைகள் இன்னைக்கு வந்து நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். டுடே அதை பற்றிய கருத்தல்ல. இன்று இருக்கக்கூடிய இது வந்து நடைபெறக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலும் 21 சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் எப்படிப்பட்ட நிலைப்பாட்டை புதிய தமிழகம் மேற்கொள்ளும் என்பதற்கு உண்டான கருத்து தான். அவர்களுக்கு தேர்தல் இருக்கல, அவங்க அரசு அவங்களுக்கு இருக்குது, அவங்க நடைமுறைப்படுத்தணுங்கிறது. அவங்க தேர்தல் இருக்க கிடையாது. அதிமுகவுக்கு தேர்தல் இருக்க கிடையாது. அதிமுக வைக்கக்கூடிய கேள்வி அரசு அவர்கள் கையில் எடுத்திருக்குது. அவர்கள் அரசாணை பிறப்பிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். இல்ல அதாவது நாங்கள் கூட்டணி வச்சு பேச்சுவார்த்தைக்கு போயிருந்தா தானே அந்த பிரச்சனை. நாங்க வந்து இது இல்லை. நீங்க நீண்ட காலமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு நெருக்கமா இருந்தீங்க. பிரதமர் கூட உங்களுடைய கோரிக்கை எஸ், அதாவது ஒரு அரசியல் ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஏற்பட்ட முறிவின் காரணமா இதை சொல்றீங்க. ஒரு அரசியல் கட்சியோடு நட்பாக இருப்பதற்கும் அது தேர்தல் கூட்டணியாக மலர்வதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. அழைப்பு வந்திருக்கா சார் உங்களுக்கு? ஏதாவது அரசியல் கட்சிகள் கூட்டணி பத்தி பேச நீங்க போகல, உங்களுக்கு அழைப்பு வந்திருக்கா? இல்லை, இப்போ நாங்கள் வந்து கட்சியினுடைய தீர்மானத்தில் எங்களுடைய இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அரசியல் கட்சி இதுதான் நாங்கள் முன்வைக்கிறோம். நாங்கள் வந்து தேர்தலுக்கான கூட்டணிக்கு இது வந்து ஒரு முன்னோடி. திஸ் இஸ் தி கண்டிஷன். எங்களுக்கு வந்து இந்த கோரிக்கையை பரிசீலிக்கப்பட வேண்டும், இந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும். அதிமுக கூட்டணி ஏற்கனவே முடிவாயிருக்கு. பாமகவும் அதுல வந்து தொகுதிகள் வாங்கிட்டாங்க. தற்பொழுது இத்தனை நாட்கள் கழிச்சு நீங்க அறிவிக்கிறதுக்கான காரணம் என்னங்க சார்? முன்னாடியே ஏன் வந்துட்டு புதிய தமிழகம் அறிவிக்கல இந்த ஒரு தீர்மானத்தை? தேர்தல் வருகின்ற பொழுது தேர்தல் இன்னைக்கு இன்னும் மார்ச் மாதம் முதல் வாரமோ 2வது வாரமோ தேர்தல் இருக்குது. புதிய தமிழகத்திற்கு வந்துட்டு அதிமுக கூட்டணியில இடம் கிடைக்காதனால இந்த ஒரு நெருக்கடியை வந்துட்டு கொடுக்கிறதா? அதாவது நான் இதுக்கெல்லாம் உங்களுக்கு நான் பதில் சொல்லுறேன். எங்களுக்கு வந்து புதிய தமிழகம் கீன் ஆன் கெட்டிங் திஸ் கவர்மெண்ட் ஜியோ. எங்களுடைய நோக்கம் ஒன்லி தேவேந்திர வேளாளர்கள் அடையாள மீட்பு மற்றும் பட்டியல் வெளியேற்றம் தான். இதுக்குள்ளே தான் இருக்கிறோம். நாங்கள் வந்து பல முறை சொல்லியிருக்கிறேன். நாங்கள் வந்து இப்படி தேர்தலை பற்றி சிந்திக்கல. இருந்தாலும் கூட தேர்தலில் எப்படிப்பட்ட நிலைப்பாட்டை கொள்ள வேண்டும் என்பதற்கு உண்டான பொதுக்குழுவே இப்போ தான் கூடுது. இதுவரையிலும் இப்போ தேர்தலை பற்றிய பொதுக்குழு இதுவரையிலும் கூடவே இல்லை. இதுவரையிலும் போராட்டத்துக்கு உண்டான கூட்டங்கள் தான் நடைபெற்றிருக்குது. மார்ச் மாதம் 6ஆம் தேதி உண்ணாவிரதம் முடிஞ்ச உடனே அடுத்த நாள் மாவட்ட செயலர் மட்டும் கூடினோம். அது ஒரு பிரிலிமினரி டாக். தென்காசியில் அதுக்கு பிறகு கூடினோம். தேர்தலை பற்றிய கூட்டமே புதிய தமிழக கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டமே இன்றுதான் ஒரு முழுமையான கூட்டமே நடைபெற்றிருக்கிறது. தொகுதியில் இல்லை, அதாவது நாங்கள் அதுக்கெல்லாம் போகல. எங்களுடைய ஆப்ஷன்ஸ் ஆர் கிளியர், வெரி கிளியர். இன்றைய அரசு ஆட்சியக்கூடிய அரசு நிறைவேற்றும் பட்சத்தில் அதற்குண்டான போல
அல்லது அவர்கள் நிறைவேற்றாத பட்சத்தில் ஆல்டர்னேட்டிவ், அதுவும் இல்லாத பட்சத்தில் ஆல்டர்னேட்டிவ் தான் வந்து எங்களுக்கு வந்து இந்த பொதுக்குழு வந்து அதிகாரம் அளிச்சிருக்குது. ஸோ அப்படி பற்றி இப்போ பேசிக்க வேண்டாம். நாங்கள் வந்து இப்போ நாம் அதுக்கெல்லாம் போக வேண்டியதில்லை. இப்பொழுது வந்து எல்லாரும் சேர்ந்து, நீங்களும் சேர்ந்து இந்த மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தாருங்கள் என்று ஒருமித்த குரலில் நீங்கள் வந்து அதுக்கு அழுத்தம் கொடுங்க. திமுக ஆதரிச்சு அரசாணை வெளியிடுச்சுனா திமுக கூட நீங்க வைப்பீங்களா மாட்டீங்களா? சார் வந்து நான் தான் சொல்லிட்டேன், இப்பொழுது தனிப்பட்ட முறையில் எந்த கட்சியை பற்றி பேசுறதுக்கு இல்லை. எங்களுடைய பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை தமிழகத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய சமுதாயத்தால் முன்வைக்கப்படுகிறது. அது வந்து கனிவுடன் அனைவராலும் பரிசீலிக்கப்பட வேண்டும். ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அதை வந்து மிக கவனத்திலே கொண்டு பரிசீலிக்க இல்லை. என்ன அதுக்குண்டான சூழ்நிலையே வரலையே, வரட்டும். இன்னைக்கு தானே நாங்கள் வந்து இன்னைக்கு தானே, அதாவது இல்லை சரி இது ஒரு அரசுக்கு ஒரு இது வந்து அரசிடத்தில் ஒரு கோரிக்கை வைப்பது என்று சொன்னால் அப்புறம் எப்படி? ஆட்சியில் இருக்கக்கூடிய இடத்தில் தான் மக்கள் கோரிக்கை வைக்க முடியும், ஆட்சி இல்லாத இடத்துல வைக்க முடியும். மத்தியில் ஆட்சி இருக்கக்கூடிய இடத்துல அதான் அதுக்கு நான் அப்படியெல்லாம் நான் எப்படி இல்ல, அதாவது நான் சொல்லிட்டேன், நீங்க நல்லா படிச்சீங்கன்னா தட் வில் பி தெரியும். நாங்கள் வந்து நல்லா ஒரு முறைக்கு 2 முறை படிங்க. ஐ எம் வெரி கிளியர். எப்போது எப்போ அது மேல இருந்து படிங்க, ஃபர்ஸ்ட் படிங்க ஃபர்ஸ்ட். இல்ல இல்ல, அதாவது நாங்க நல்லா படிக்கல, எல்லாமே கிளியரா கொடுக்குது, எந்த விதமான சந்தேகத்துக்கு விடாம இல்லாம. மேடம், யூ கேன் இன்டர்ஃபியர் அக்கார்டிங் டு யுவர் வில். நாங்கள் வந்து வி ஆர் வெரி கிளியர். எங்களுக்கு வந்து இந்த கோரிக்கை வந்து ஒரு வருஷமாக நான் இன்னைக்கு ஐ எம் நாட் ப்ரொஜெக்டிங் இட் டுடே ஆர் டே ஃபார் எஸ்டர்டே. வி ஆர் டேக்கிங் எஸ் அ மூவ்மெண்ட் ஃபார் லாஸ்ட் 3 years கண்டினியூஸ்லி. இல்ல சார், அது ஒரு முன்னிபந்தனை நீங்க வைக்கல சார். எப்படிங்க இந்த ஒரு முன்னிபந்தனை அரசியல் கூட்டணி வேணும்னா இது பண்ணனும் அப்படி சொல்லி ஒரு முன்னிபந்தனையாக சார் வந்து இது வந்து சொல்ல கேளுங்க. தேர்தல் நடைமுறைகள் தேர்தல் பற்றி பேச்சே துவங்காததுக்கு முன் வச்சால் இதுக்கு ஏதாவது ஒரு முக்கியத்துவம் வர முடியுமா? சரி, நாங்கள் வந்து இந்த மூமெண்ட் எடுத்ததுனால ஒரு பாரத பிரதமர் சொன்னார். ஸோ நவ் இட் ஹஸ் டேக் மூமெண்டம். இப்போ தான் எல்லா கட்சிகளும் தேர்தலை பற்றி பேசுகிறார்கள். இப்படி தான் இது கவனத்தை கொண்டு வர முடியும். இது ஏன் நான் இப்படி கேளுங்களேன், நீங்க வந்து இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர்கிட்ட பார்த்து கேளுங்க. டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் புதிய தமிழக கட்சியை சேர்ந்து இந்த கோரிக்கை இத்தனை நாள் முன்வைக்கிறாரு, நீங்க ஏன் அதை பரிசீலிக்கவில்லை என்று ஏன் நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க? வேண்டும். சரி, நீங்க அதே மாதிரி நீங்க மற்ற கட்சிகிட்ட கேளுங்க. இது மாதிரி இன்னைக்கு நாளையில இருந்து கேளுங்க. நீங்க மற்ற எல்லா கட்சிகிட்ட இந்த கோரிக்கையை நீங்க வந்து தேர்தல் முன்வைப்பீங்கன்னு கேளுங்க, அது பதில் சொல்லட்டும். கோரிக்கை வச்சுமே இன்னைக்கு திமுக தலைவர் வந்து ஸ்டாலின் வந்துட்டு மக்கள் மேலே சொல்லியிருக்காரு, ஆட்சிக்கு வந்தா மக்கள் வெளியேற்றம் சொல்லியிருக்காரு. சோ அப்போ அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? சார் வந்து அதான் சொல்லணும். இப்போ வந்து நீங்க சொன்னது சொல்லல, நாங்க கிளியர் கட்டா தேர்தல் அறிக்கையில் இடம்பெற வேண்டும்னு தெளிவா சொல்லிக்கிறோம். இல்ல இல்ல சார், வரட்டும். அதாவது சார் வரட்டும்னு சொல்லிட்டோம். நாங்கள் வந்து நாங்கள் தெளிவா சொல்லி, நாங்கள் வந்து ஆம்பிகிட்டியே கொடுக்கல, சந்தேகத்துக்கே கொடுக்கல. இவங்க செய்யணும், இவங்க மறுத்துட்டாங்க அப்படின்னா வேற யாரு செஞ்சாலும் அவங்க தேர்தலுக்கு கொண்டு வரட்டும். we are giving all options. நான் அப்படியெல்லாம் சொல்லல. நோ நோ நோ, நான் ஐ எம் நாட் பர்டிகுலர். எங்களுக்கு வந்து இந்த கோரிக்கை இது வந்து ஒரு சமூகத்தினுடைய கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயம். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். நீங்க அதிமுகவுக்கு அது பொருந்தாது. அதிமுக they are having full power in their hand.
நாளைக்கும் கூட ஜியோ போட முடியும். எடப்பாடி அவர்கள் நினைத்தால் நாளை காலையில் இல்லை நைட்டே கூட அவர் போட முடியும். சோ அப்ப அவங்க அரசாணை வெளியிட்டாதான் அவங்களோட கூட்டணி. அப்படி இல்லை. நான் சரி, அதாவது நீங்க வந்து நீங்க இது இல்ல 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 நாங்க அதாவது சந்திச்சிருக்கீங்க, அதை நீங்க சந்திக்காம பேசாமயே திமுக தலைவர் சொல்லியிருக்காரு. சோ அவர் உங்க ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்காரு, நீங்க அதையே யோசிக்க மாட்டேங்கிறீங்க. சார் இன்னைக்கு இது எடுத்துட்டு போங்க, நாளைக்கு லெட் இட் கம் அவுட். நீங்க எல்லாம் கொண்டு வாங்க, மீண்டும் தொடர்ந்து நாம் சந்திப்போம். நன்றி. அதிமுக திமுக கூட்டணி ஓரளவு முடியக்கூடிய சூழ்நிலையில நீங்க ரெண்டு பேர் தனித்தனியா கூட்டணி பேச முடியக்கூடிய சூழ்நிலை நீங்க வந்து தனித்து போட்டியிட போறீங்க. உங்களுடைய தேர்தல் நிலைப்பாடு என்ன? எப்ப சொல்லுவீங்க சார்? எப்ப சொல்லுவீங்க? தேர்தல் அறிக்கையெல்லாம் இன்னும் ஒரு மாசம் ஆகும். எல்லா கட்சியும் விடுறதுக்கு எப்படிங்க? இல்ல கட்சிகள்லாம் கூட்டணி முடிவு செஞ்சு அதுக்கு பிறகு தேர்தல் அறிக்கையெல்லாம் வரும். முழுமையா எல்லா கட்சிகளோட தான் பொறுத்து 2 வாரம் 3 வாரமா ஆகும். ஏன் அப்படி சொல்றீங்க? அதெல்லாம் இல்லை. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சி சுறுசுறுப்பாக செயல்படுவார்கள், விரைந்து செயல்படுவார்கள். ஏன் அதோட யார் செயல்படுத்துறாருன்னு கேட்கலாம்ல? தேர்தல் யார் செயல் எதுங்க? இல்ல இல்ல அப்படி இல்ல அப்படி சொல்லல. அது அந்த மாதிரி இல்ல. ஒரு ஆப்ஷன்ஸ் ஆர் கிளியர். டெமோக்ராட்டிக் பார்ட்டியில் நாங்கள் வந்து we cannot close all the doors. நாங்கள் வந்து இது வந்து இத்தனை நாள் உங்ககிட்ட கோரிக்கை வச்சுருக்கிறோம், நிறைவேறல, இது சொல்கிறோம், இது எல்லாம் வந்து உங்ககிட்ட நான் கொடுக்குறேன். டெமோக்ராட்டிக் நீங்கள் தான் ஜனநாயகத்தினுடைய தூண்கள், நீங்கள் அனலைஸ் பண்ணி சொல்லுங்கள். இல்லைம்மா, நாம் அதுக்குள்ளேலாம் போகவே இல்லைம்மா. நாங்கள் அதுக்குள்ளெல்லாம் போகவே இல்லைம்மா. நாங்கள் வேற இடத்துல நிற்கிறோம். வி ஆர் ஸ்டாண்டிங் சம்வேர். நீங்கள் எல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு மாதிரி தான் நான் வந்து இந்த இவ்வளோ தூரத்துக்கு நாள் எடுத்து கொஞ்சம் பொறுமையாக தான். நாங்கள் வந்து இந்த சமூகத்துக்கு ஒரு கடமையாற்றணும். நீங்கள் யாருமே இதுல உங்களை கொஸ்டின் பண்ணவே இல்லை. நீங்கள் வந்து நாளைக்கு வந்து கேளுங்க, நீங்க அவங்கள கேளுங்க சார். நான் உங்ககிட்ட எல்லாம் உங்களை போல கூட எனக்கு பார்க்குறேன். நான் வந்து எனக்கு இல்லை. இது என்ன சொல்லிக்கிறோமோ அது வேண்டும். அடையாள மீட்பு வேண்டும், பட்டியல் வெளியேற்றம் வேண்டும். நீங்க அதை கொடுங்க பாக்கி வேற என்ன வேணும்? ஏன் நீங்க தான் சொல்லிக்கிறீங்களே வேற யாராவது சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ஏன் அதுக்குள்ள அதுக்கு போறீங்க? நீங்க தான் என்னென்னமோ சொல்றீங்களே. இல்ல நீங்க தான் என்னென்னமோ சொல்றீங்களே சார். இங்க பாருங்க, நீங்க இது வந்து நம்ம வந்து இது வந்து ஒரு சமூகத்தினுடைய ஒட்டுமொத்தமான கோரிக்கை. நாங்க புதிய தமிழகம் பொறுத்த மட்டும் தேவேந்திரோட அடையாள மீட்பு பட்டியல் வெளியேற்றத்தை தான் நாங்கள் நிற்கிறோம். அதை தாண்டி நீ அடுத்து போகல. இதை வந்து யார் பரிசீலிக்கிறான்னு பார்க்குறோம். எஸ் சார், அதெல்லாம் கொடுத்தது வந்து ஒன்றாகலைங்கிறதா தான் எங்களுடைய அதை மக்கள் வந்து கொந்தளிச்சு போய் கிடக்குறாங்க. ஒரு சாதாரண நாட்டில், சுதந்திர நாட்டில் இழிவாகவே ஒரு சமுதாயத்தை அழைக்கணும், தாழ்வாகவே அமைக்கணுங்கிற போக்குகள் வந்து இருக்குது. சரி, ஓகே, சந்திப்போம். நம்ம மீண்டும் இந்த கொஸ்டின் எல்லா கஸ்டியும் கேளுங்க. தேங்க்யூ.